அடிச்சு கொண்டு போடுவேன் ஆளு முகர கூலி பாடுறான் மாறி இப்பதான் வானம்ன்றாங்க போல என்ன பெரிய புடியாடி பேசிட்டு இருந்தா வர சொல்ற பாக்கலாம் எங்க மயிருக்கு வந்தேன் இரு கேட்டு வர காலையில 7 மணிக்கு தாண்டி போய் பேக்கரியில வாங்கி தரேன் ஓட்ட ஓட பெரிய வரையா இந்த குஞ்சுக்கு கொடுப்பாது ஆமா இல்லைன்னா நீ குஞ்சுக்கு உட்காந்து கொடுத்துறியா இவ்வளவு கோவப்படுறீங்க யாரு நீ நானுங்களா பின்னால் மந்திரி என்றால் எப்படி அதாவதுங்க உங்க மந்திரிக்கு அடுத்தபடியான மந்திரி நானு ஆமாங்க அவன் வரவில்லை என்றால் நீ எனக்கு மந்திரி ஆமாங்க நீ எனக்கு தேவையில்லை சரிங்க என்னுடைய மந்திரி என்னுடைய அடிகளுக்கு பயந்து ஓடி வெளியே விட்டான் இருங்க பாத்துக்கிறேன் இப்படி கட்டினா 1000 அடி கூட அதனாலே அடி சீக்கிரமாக சென்று நான் அழைத்ததாக சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு உசல் எடுக்கிறேன் அந்த பீத்தலை உனக்கு கூட்டு வர சொல்றான் பீத்தலை கூட்டு வர சொல்றான் என்ன மயிறு கூப்பிடுறேன் என் வாய்க்கும் என் வவுத்துக்கும் உன் மிளகா சுண்ணி சைக்கிள் வச்சுக்கிட்டு உம்பிடாதே எனக்கு வச்சு அது பத்தாதுங்க காலையில் நாளைக்கு 4 கழுதை பொடிச்சு தவிர அப்புறம் அத்தை கொடுக்கணும் என்ன மயிருக்கு என்ன மயிருக்கு என்ன மயிருக்கு அவரு கூப்பிடுறீங்க அப்படிதான் பேசுவோம் என்ன மயிறு கூப்பிட்டு அடிக்கிறாரா நீ தானே என்ன மயிறு கேட்ட என்ன மயிறு கூப்பிட்டு உங்ககிட்ட தானே சொன்னேன் ஆமா சரி வா போலாம் அங்க போய் சொல்லு என்னடா மந்திரிங்க வரதுக்கு இல்ல ஒட்டாங்கையில பணமரத்தை வேரோட கையில புடிங்கி இது எந்த ஒரு கையிலே ஆமா ஒரே கையில பணமரத்தை வேரோட கையில புடிங்கி அடி ஒண்ணு கிழிட்டு சரி அது பணமரத்துல பல்லு வளர வரது டைம் சொல்லு சரி போ அக்கா என்னுடைய மந்திரி அல்லவா எனக்கு இருக்கக்கூடிய பலம் அவனுக்கு இருக்கும் ஆமா அதனாலே அதி சீக்கிரமாக பல்லை விலக்கி விட்டு சீக்கிரமாக வந்து வாழ்க்கை சொல் போடும் பிடிச்சி நான் வர வரைக்கும் பல்லு குத்திட்டு பல்லு வளர்க்கிறார் பரவாயில்ல வர சொல்றாரு வாங்க நான் பணமரத்தையே கையில பிடிக்க பல்லு வளர்க்க கைகள் கழுவிடும் ஆமா கழுவணும் அதனால கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிறது தண்ணி கிழக்கு மழை பெய்ஞ்சு எப்படியே மேக்கிறது அது எப்படியோ பள்ளங்காட்ட மகள் சுத்திட்டு வர உடனேடா சரி சொல்லு கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து வடக்கு வாணியத்தில் தண்ணி வந்து தெற்கு வாணியத்தில் போய் ஒரு காலில் தங்கிட்டு காவிரி ஆத்துல போய் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி கழுவுது இங்கிருந்து மேட்டூர் வரைக்கும் நடந்து போயிட்டு வர டைம் சொல்லு போ கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து கிழக்கு மழை பெய்ஞ்சு அப்புறம் மேக்கிறது அது எப்படியோ பள்ளங்காட்ட சுத்திட்டு
கிழக்க மழை பேஞ்சு எப்படி மேற்கிறது தண்ணி வரும்? அது எப்படியோ பல்ல கட்ட பக்கம் சுத்திட்டு வருங்க. கிழக்க மழை பேஞ்சு மேற்கிருந்து தண்ணி வந்து தெற்கே கோடையாத்துல ஒரு கால தேக்கி மேட்டூர் வரைக்கும் போய் கைகள் சுத்தம் எடுத்து. அப்படியா? அதனால டைம் இல்ல. கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். முகம் கழுவுறதுக்கு மட்டும் தண்ணி வந்து மேட்டூருக்கு போறோம். சீக்கிரமா போயிட்டு முகத்தை கழுவிட்டு சீக்கிரம் வர சொல்லு. போய் கை கால சுத்தம் செஞ்சுட்டு உனக்கு வந்து பார்க்க சொல்றேன். பனைமரத்துல பல்லு வேலைக்கு மேட்டூர்ல போய் மூஞ்சி கழுவி சாப்பிட வேணாமா? அதனால கொட்டைக்காட்டுல போய் வாழை எடுத்து வந்து அடிச்சுட்டு பல்லு கொட்டைக்காட்டுல எங்கேயா வாழை கொட்டைக்காட்டு தாண்டி தாண்டி வாழை தோப்பு இருக்குதா? அது கரெக்டா சொல்ல வேண்டியது. கொட்டைக்காடு தாண்டி வாழை தோப்புல சரி வாழை எடுத்து இலையை திரி போட்டு இலை மேல நான் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு அடிச்சு போட்டு சோறாக்கி கறி நல்ல சோறாக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சு 3 நாள் கம்பி வந்து பக்கத்துல கடை வாங்கி கரைச்சி குடிக்கிறான். பார்த்து டைம் இல்லைன்னு சொல்லி கைகால் சுத்தம் வைத்தி சோர்த்துக்கு இருப்பீங்க. கொட்டைக்காடு தாண்டி வாழைத்தோப்பு போய் வாழை எடுத்து வந்து பொண்ணு அடிச்சு போட்டு சோறாக்கி கோழி அடிச்சு குழம்பு வச்சு அதெல்லாம் எடுத்து ஒரு நாய்க்கு வச்சுட்டு. அப்படியா? ஆமாங்க. சரி பக்கத்து வீட்டுல பாருங்க கம்பு கூழ் வாங்கி கரைச்சு குடிச்சிட்டு வரது டைம் இல்லையாமா? ஏண்டா கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஒண்ணி அடிச்சு போட்டு சோறாக்கி அதையெல்லாம் நாய்க்கு வச்சுட்டு பக்கத்து வீட்டுல பழைய சோத்தை வாங்கி திங்கிறானே சுடுசோறு தின்னா என்ன ஆகுன்னு கேளு. போன வச்சுக்கிறமா அண்ணா சுடுசோறு தின்னா என்ன சூடு பிடிச்சு விட்டா நுனியில சூடு பிடிச்சுக்குமாமா? அப்படியா? அவனுக்கு சூடு பிடிச்சிருச்சு. உனக்கு சூடு பிடிக்கிறதுக்குள்ள கோயிந்தா கோயிந்தா சாப்பிட்டு வர சொல்றாருண்ணா. தம்பி சாப்பிட்டு வரலான்னு இருந்தேன். சாப்பிட்டோம்னா மதியமாய்க்கு மாறுது. யாரு குடுக்கா? சரி நேரம் படுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு அட உண்ட காப்பு. ஆமா ஒரு சாக்கு பீ போட்டு படுத்துருந்தேன். அதுக்காக ஒரே நாத்தமா இருக்குண்ணா. ஒரு சாக்கு பீ போட்டா சாக்கு பையி சாக்கு பை போட்டு படுத்திருந்தேன். எனக்கு நினைப்பது என்ன நினைப்பு? எனக்கு சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கிறான் உனக்கா? ஆமா கீழே உண்டுறாரு. சரி ஸ்டெப்னி அவன் பேர் சிந்தாமணி. அவளை பாக்குறதுக்கு கிளம்பிட்டேன். எப்படி எப்படி எப்படி? பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும். ஆமா ட்ரெயின் பிளைட்ல போனா வெடிச்சதுறது. ஓ பிளைட்டே வெடிக்குது. ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது. பைக்ல போனா பெட்ரோல் செலவாகும். ஊத்தியால போய் சீக்கிரம் போய் பார்க்கணும். எப்படி போறேன்? எப்படி சொல்றது அப்படியே போய் சொல்லு. பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு பெடலே இல்ல சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த சைக்கிள் தோல் மேல செருப்பிட்டு தலைமையில கொடை எடுத்து கால மாட்டிட்டு சீரட்டு வாய் மூக்கு சொல்லி வெத்தலமாக்கு ஜோல் போட்டு சாப்பிட்டு போட்டு வெட்டி மேல போட்டு சேலை சிந்தாமனு கூத்தியா தாசி விட்டு போட்டி நடையில் நடந்து போயிட்டு வரது டைம் இல்ல. ஏன்னா இந்த பாட்டு எந்த படத்துல பாட்டு பாட்டு பேச எப்படியா புரியுது? மெதுவா சொல் மெதுவா பொறுமையா. ஆமா கூத்தியால பாக்குறதுக்கு சைக்கிள தூக்கி தோல் மேல வச்சு செருப்ப அடிச்சே கொண்டு என்னன்னா இப்ப தவணை முறை சொன்னா வேகமா சொல்றேன் இல்லைன்னா தவணை முறை சொல்றேன். நீதான் பொறுமையா சொல்ல கொஞ்சம் நிதானமா சொல்லு. நிதானமா ஊத்தியால பாக்குறதுக்கு பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்து தோல் மேல செருப்பெடுத்து தலைமையில வச்சு கொடை எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு சிகரெட் வாய் மூக்குல சொல்லிட்டு வெத்தலை பாக்கு ஜோபில் போட்டு சட்டை போயிட்டு ஏடி வேலை போட்டு சேலை சிந்தாமனு கூத்தியா தாசி விட்டு போட்டி நடையில் நடந்து போயிட்டு வரது டைம்ல உன்னை ரொம்ப பெற்றிருக்காங்க. ரெண்டாவது சிவலிங்கம் ஒரு சாய் போய் படுத்திருந்தாருங்க. திடீர்னு ஒரு நினைப்பு போயிட்டு நீயே வந்துட்டு இருக்கிற. அவன் எங்க? அவர் தான் சொல்லாரு. என்ன சொன்னா? அதாவது சாப்பிட்டு படுத்திருந்தாராமா. திடீர்னு ஒரு நினைப்பு. என்ன நினைப்பு? அதாவது சேலத்துல ஒரு கூச்சா இருக்குதுங்க. சிந்தாமணி அந்த சிந்தாமணி பாக்கிறதுக்காக வெள்ளம் சைக்கிள் எடுத்து சைக்கிள் தோல் மேல வச்சு என்ன நான் சொன்னேன் சைக்கிள் தோல் மேல செருப்பி தலைமையில கொடை எடுத்து காலில் கேட்கவே வேணும். அப்படியா? அவனுக்கு கூத்தியா? அதனால கூத்தியா பார்த்துட்டு சீக்கிரமா வர சொல்லு. போடா 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 போடா. சரிடா கூத்தியாக்கிட்டு போய் இருந்துட்டு வர சொல்றாரு. அங்க போனேன். போன உடனே 2 பேரும் கீழே படுத்துட்டு மேல கட்டில போட்டுக்கிட்டோம். ஏன் 2 பேருக்கு மென்டலா? எதுக்கு கட்டில மேல போட்டு கீழே படுக்குறீங்க? ஏன் கூத்தியாக்கிட்டு எப்படியா படுப்ப? உனக்கு என்ன உன் பாட்டியோட பாட்டிக்கிட்டே வந்து படுத்தேன். ஏன் சபரியா? சரி 2 பேரும் கீழே படுத்து மேல கட்ட போட்டுருவோம். தமிழ் கழிச்சு பார்க்கவும் யா மூஞ்சி அவ பார்த்து அவ மூஞ்சி நான் பார்த்து ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து 2 பேர் பார்த்துக்கு போய் ஆசாதிக்கு போய் முகம் முத்தி போய் எனக்கு முகர ஜன்னி இழுக்குது வரமாட்டேன்னு சொல்லி
இங்கிருந்து போனாருங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த போனா அம்மா மூஞ்சி ஐயா பாக்க, ஐயா மூஞ்சி அம்மா பாக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தபோது முகச்செடி பிடிச்சிருக்குது அவங்க. அப்படியா? ஏய், முகர்ஜினி பிடிச்சிருக்குதா? சீக்கிரம் தூக்கிட்டு வாடா. அவனுக்கு மருந்து போட்டு சீக்கிரம் போ போ போ. வாப்படா மருந்து ஊத்தணுமாமா. இப்படி எல்லாம் சொன்னா கூப்பிட்டு தான் இருப்பான். சரி, இப்ப நீ போய் சொல்றதுதான் உன்னையும் தொல்லை பண்ண மாட்டான், என்னையும் தெலவ மாட்டான். அப்படியா? ஆமா, சொல்லு. தலையா அடிச்சுட்டு ஐயோ ஐயோமான்னு கத்திட்டு நெஞ்சு அடிச்சுட்டு குஞ்சு அடிச்சுட்டு நெஞ்சு போட்டோம். தலைதல லவலவான்னு கத்திக்கிட்டு போ. சரி, ஏன்டான்னு கேட்பான். இங்கிருந்து போறதோட மந்திரி செத்தே போயிட்டான்னு சொல்லி இளவு சொல்ற மாதிரி. ஆமா, லவலவான்னு கதறிக்கிட்டு இப்படிதானே வருத்துமா? ஐயோ இப்படி போன நான் போவானா? பதட்டமா பதறிக்கிட்டு போ. பாரு, செத்து போயிட்டாங்க. யார செத்து போயிட்டாங்க? என்ன மந்திரி செத்து போயிட்டான்? ஏய், என்னுடைய ஆசையுள்ள மந்திரி அல்லவா அவன் இறந்து விட்டான். அவன் அப்படியே விட முடியும்? அவன் பணத்தை தூக்கிட்டு வா, நம்ம நாட்டுல வச்சுட்டு அடக்கம் பண்ணு போ. பணம் வேணுமா? கண்ணு புடுங்கலையா? பணம் கேட்கிறார் பாப்போம். பண்ணுவான் சுட்டு ஓட திம்பாரு, எனக்கு தெரியாது. போய் சொல்லிவிடு. இங்க இருந்து போறதுக்குள்ள ஊருக்காரங்கெல்லாம் சேர்த்து அனாதை பண்ணணும், ஆத்துல சுட்டுறான்னு சொல்லி. போறதுக்குள்ள அனாதை பண்ணணும், ஆத்துல சுட்டாங்க. அப்படியா? சுத்த இடத்துல சாம்பல் இருக்கா, அள்ளி கொண்டு வா. சரி, சாப்பிடு கேட்கிறாரு. மழை பெய்ஞ்சு தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கு. அந்த இடத்திலே அருகம் புல்லு முளைச்சிருக்கு, புடிக்கிட்டு வா. அருகம் புல்லு அதெல்லாம் குதிரை கருத்து போட்டாரு. குதிரை ஊட்டி ரேஸுக்கு போயிருக்கு. ரேஸு கூட்டு போனவங்க கொண்டா ரேஸ் போய் நம்ம கொரோனா வந்து ஜிஹெச் பெட்ல. ஏய், ரெண்டு பேருக்கு இடையில நின்னுக்கடா, நீங்களே பேசி வேண்டியதுல. அப்படியா? மந்திரி செத்து எவ்வளவு நேரம் ஆகுது? அரை மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரம் ஆகுது. ஆமா. ஆனா இவ்வளவு நேரம் கேக்குற கேளுங்க, யார் பதில் சொன்னது? அந்த பதில் சொன்னா எப்படா செத்து போன பதில் சொன்னா? வருச்சு. ஆனா வந்து சொல்லலாம் வாடா. நான் அடி வாங்கும்போது பின்னாடி குடுடா. போச்சு. தம்பி, ஓ, இங்கிருந்து போலாம். பயப்படாத. என்ன மயிர்? நான் பயப்படுறேன். அதானே. ஏய், நீ செத்தால பரவாயில்லை. என்ன மயிருக்கு? நீங்க போ. ஆமாடா. तेरा दिल वर दीवाना, तेरा दिल वर दीवाना, हरे राम पुड़ियो तो डालीना, அருமை அருமை. हरे राम पुड़ियो तो डालीना, बंदा लैला मुस्ताबुदाना, बंदा लैला मुस्ताबुदाना, हरे राम पुड़ियो तो डालीना, हरे राम पुड़ियो तो डालीना, அருமை அருமை அருமை. मोली चलाना, ओए मुड़ी चलाना, मगरी वंचु आडेली, आया दीवाना, ये मोली चलाना, ओए मुड़ी चलाना, मगरी वंचु आडेली, आया दीवाना, ஓஹோ, बंदा गैला मुस्ताबुदाना, ஆஹா. बंदा गैला मुस्ताबुदाना, अड़ना वाया गिटे போனா. ஏய், யார் அடிக்கிறீங்க? ஆராயா கிட்ட ஆறா போறது. ஐயோ, இது இத்தி பாட்டுங்க. பாட்டு பாடினது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. கேட்டா ஆயா கிட்ட போற, அம்மா கிட்ட போற பாட்டு பாடுற. இத்தி பாட்டுங்க. ஓ, இந்தி பாட்டு. டெல்லி ஏய், கண்ணே சத்தம் போடாத. இந்தி பாட்டு எனக்கு தெரியாது. அது இத்தி தெரியாது. ஆமா, அப்ப வேற மொழியில பாருங்க. வேற மொழி பாடு பார்க்கலாம். கடல் அலைக்கண போனூரே, காணா பொண்ணுன போனூரே, கடல் அலைக்கண போனூரே, காணா பொண்ணுன போனூரே, போய் வரும்போது எந்த கொண்டு வரும், கை நிறைய போய் வரும்போது எந்த கொண்டு வரும், 17ஆம் ராவிலே பாலாவி கரையிலே பச்சைக்கல்லணி மாறுமோ, மாணிக்க கல்லு தரவோ, ஒரே ஹோ ஒரே ஹோ ஒரே ஹோ, கடல் அலைக்கண போனூரே, எவ்வளவு நக்க போறீங்கோ, யாரு நக்க போறீங்கோ, எப்ப நக்க போறீங்க. ஏய், என்னடா பாட்டு பாடிட்டு இருக்கிற? மலையாளங்க, ஏய், இது மலையாளமா? கேரளா மொழி. கேரள மொழி. மலையாளம் எனக்கு தெரியாது. മലയാളം അറിയാ ആഹാ. യാരോ ചേട്ടൻ എന്താ ഞാൻ മലയാളം പറഞ്ഞു മനസ്സിലായില്ല മുണ്ടാക്കൂതി മോനെ.
ஏய், மலையாளத்துல பேசுறேங்க. இந்த மொழி எனக்கு தெரியாது. மலையாளமும் தெரியாதா? ஆமா, அப்ப இந்த மொழியில பாடுறேன். வேற மொழி இல்ல. ತಾಯೆಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲೇ. ತಾಯೆಗೆ ಮಗನೆಂದು ಬೆಲೆಯೇ ಇಲ್ಲ, ಅಣ್ಣನೇ ಮನೆಯೆಂದು ಸಿಡಿಯುವರಲ್ಲೇ. ಸತ್ಯವನೇ ನುಡಿದಾಗೆ ಸಿಡಿಯುವರಲ್ಲ. ನೆನ್ನು ಮೆಟ್ಟಿ ತುಳಿದೆನೋ, ನೆನ್ನು ಬೆಟ್ಟಿ ಮುರಿದೆನೋ. ಅಳುವುದೋ ನೆಗುವುದೋ ನೀನೇಗೇಲಿ ಇರುವುದೋ ಬಿಡುವುದೋ ಈ ಊರಿನಲ್ಲಿ, ಈ ಜನರ ನಡುವನಲ್ಲಿ ಹೇಗ ಬಾಳಲಿ. ನೆನ್ನು ಮೆಟ್ಟಿ ತುಳಿದೆನೋ, ನೆನ್ನು ಬೆಟ್ಟಿ ಮುರಿದೆನೋ. உன்னை அடிச்சு கொள்வனே. என்ன கூதிக்கு? ஏய், ஆனா, உருது மொழி. உருது வேற இருக்குதா? டம் டம் டிகா டிகா மோசம் பிகா பிகா கிடலே பைத்திகிரோ ஹாயல்லோ சூரத ஹாப்பகிரோ பானல்லோ கிடடா புல்லா புல்லா கிடடா ரஜே ரஜே देखो में लगड़िया ஓஹோ, असुकुवानी राजू तेरे काल केलपी देखू तेरे. ஏய், போங்க, எந்த பாட்டு பாடலும் ஒரு புரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த மொழியெல்லாம் தெரியாது. தமிழ் மொழி மட்டும் தான் தெரியும். ஒரு தமிழ் மட்டும் தான் தெரியும். ஆமா, வேற எந்த மொழியும் வேண்டாம். ஆமா. கம்ம கரையில சும்மா நான் மறைச்சா என்ன பண்ணுவேன்? தப்பிக்க நினைச்சு தண்ணியில குடிச்சா என்ன பண்ணுவேன்? நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன்? நீ நாயி போய் என்னை என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன்? இப்போ என்ன பண்ணுவேன்? தண்ணி கூட தாங்கி போகையிலே உன் கையை தொட்டு இழுத்தா என்ன பண்ணுவேன்? கொண்டு வந்த குடத்தை உன் தலையில் கொட்டி விட்டு போனா என்ன பண்ணுவேன்? சாவடியில் தொலைச்சா என்ன பண்ணுவேன்? ஜாதி கண அழைப்பேன் என்ன பண்ணுவேன்? அம்மாடி அம்மாடி ஏன்னு சேர்த்துவேன் நூ ஏன்னு சேர்த்துவேன். ஏய், ஏய், என்னடா தமிழ்ல பாடிட்டு இருந்த பாட்டு நடுவுல என்னமோ திடீர்னு வேற மொழி வருது? அதே இப்ப பாட்டு தமிழ் பாட்டு தப்பு பண்ணி தெலுங்குல பாடுறது. ஓ, தெலுங்கு தெரியும். தெலுங்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆமா, அந்த மாதிரி அவங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லா மொழியும் தெரியுது. தெலுங்குல பாடுறேன். அப்படியா? பாடு, அதாவது நல்லா இருக்குதா கேக்கலாம். ஏரி கரணா ஊருக்கு நான் மறந்துட்டே ஏன்னு சேர்த்துவே. தப்பு எனக்கு நினைச்சு நூலோட துணிகிட்டே ஏன்னு சேர்த்துவே. நானே துணிகிட்டே ஏன்னு சேர்த்துவே. புகழ்த்தனை ஏன்னு சேர்த்துவே. அம்மாடி அம்மாடி நாகத்து வா பீகிட்டு வா ஏன்னு சேர்த்துவே. ஏன்னு சேர்த்துவே. ஏய், இதற்கு மேலே நீ பாடலே பாடக்கூடாது. பாடவே மாட்டேன். நீ அடிக்காத. நீ செய்தா பெட்டதே ஏன்னு சேர்த்துவே. கொண்டை கிரிப்பு பாடித்த நூல் தோட நீ தலைமைக்கு போட்டே ஏன்னு சேர்த்துவே. நீ பட்டனான தொடத்தே ஏன்னு சேர்த்துவே. நீ மொட்டத்தை குறகத்தை ஏன்னு சேர்த்துவே. ஏய், பாட்டே பாடல. வாயை திறந்து இதுக்கு மேல பாட்டு பாடுன ஒரே அடிதான் ரெண்டா இருக்கிறோம். நீங்க என்ன அடிச்சீங்கன்னா எனக்கு நண்பா. போய் போனால் போகட்டும். போடா. ஏய் போதுனா போடா. ஏய், போய் இந்த சபைக்கு பரிவார்ந்த வணக்கம். இன்னும் இன்னும் வேற அன்பார்ந்த பெரியவர்களும் ஆமா இன்னும் அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் இன்னும் நாடகக்கலா ரசிகர்களும் அனைவற்று பேருமே ஒரு காட்சியளிக்கிறார். உன்னை நிறைந்திருக்கிறார்கள். ஆமா, என்ன காரணம்? இன்றைய தினமாக தேர் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார். உள்ளூரை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் கண்ணனூர் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் இன்னும் காரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினமாக நாடகம் அரங்கேற்றிருக்கிறார். யார்? ஊர் பொதுமக்கள். ஆமா, அப்படி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகளை வணக்கம். இன்னும் அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே வந்தவுடன் இன்னும் அருமையான தங்கம் நமது யாரு செல்வம் யூடியூப் சேனல் இன்னும் உரிமையாளர் யாரு? பெருமாள் தானே. இன்னும் பெருமாள் ஐயா அவர் சுத்துறது நமக்காக 50 ரூபாய் வாரி வாரி விளையிருக்கிறார். யார்? செல்வம் யூடியூப் சேனல். ஆமா, பெருமாள் அவர்கள். ஆமா, இன்னும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். இப்படியாப்பட்ட ஒரு ராஜசபையிலே இன்றைய தினமாக அரங்கேற்ற செய்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன நாடகம் வச்சிருக்கிறோம்? இன்னும் ஸ்ரீ மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய இன்னும் காளி மாறி சண்டை. எப்படி
காளி மாறி சண்டை. ஆமா இந்த நாடகத்துல காளி மாதிரி யாரு காளி மாதிரி எப்படி பிறகுறாங்க எல்லாம் இந்த நாடகத்துல தான் தெரியும். காளியாய் யாரு மாரியாய் யாரு? ஆமா காளியாய் ஏன் வடக்கு முகம் வைக்கிறான்? ஆமா மாரியாய் ஏன் கிழக்கு முகம் வைக்கிறான்? அப்படிங்கிற ஒரு விளக்கம் எல்லாம் தெரியும். இதுல யார் அக்கா யார் தங்கச்சி எல்லா விளக்கம் இதுல தெரியும். ஓஹோ. இந்த நாடகத்திலே இன்னொரு வேலையே நான் விஷயமாக வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய நாடக வேலை தெரியுமா உனக்கு? தெரியும். அப்படியா? ஏதோ தொட்டாயிலே தொட்டையாடு. சக்கராயுத ஓட்டையில வாழ்ந்து வரக்கூடிய சக்கராயுத ஓட்டையா? ஓட்டனடே தாயாடி சக்கராயுத கோட்டை. சக்கராயுத கோட்டை. ஆமா சரி. வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ வீரம் வீரம் புதவர வராக்கிரிய வருதிய எப்படி அகட்ட வாழ்வு ஈட்ட புஜம் ஆமா கொடாரி வற்கள் போலிவிட்ட கண்கள் என்று சொல்லக்கூடிய போரை முடி உடைத்த எப்படியா மண்ட முடியும்ரா? சொல்லிக்க முடியாது. சொல்லிக்க முடியாது. எப்படி எத்தனை பாம்பு பூந்தாலும் தெரியாது. ஏய் என்று சொல்லக்கூடிய இறக்கவே இல்லாத அரக்க குலத்தில் பிறந்த என்னுடைய பெயரோ மதிசூரன். குணம் படைத்த தங்களுடைய பேர் மதிசூரன். மதிசூரனாக நான் இருந்தாலும் என்னையும் வெற்றெடுத்த எனது தாயார் தந்தையார் யார் தெரியுமா? நான் சொல்றேன்.
அப்பா யாரு அம்மா யாரு நண்பா என்னுடைய பெயரோ மதிசூரன் என்னுடைய தந்தையார் தவத்திலே சிறந்து விளங்கக்கூடிய காசியப்ப மகாபலிவர் ஆமாப்பா காசியப்பர் சிக்கும் அதிர்த்திதி என்று சொல்லக்கூடிய இருவருக்கும் அள்ளி செல்லமாக இந்த மதிச்சூரன் நான் பிறந்தேன். ஆமாப்பா அதிக்கு பிறந்தவர்கள் இந்த அரக்கர்கள் நாங்க. ஆமா திதிக்கு பிறந்தவர்கள் அந்த தேவாதி தேவர்கள். ஆமா அந்த சண்டாள பாவிகள் யாரு என்னுடைய தம்பிவார்கள். ஆமாப்பா என்னதான் இருந்தாலும் தம்பிகளா இருந்தாலும் அவங்க எனக்கு பகையாளிகள். பங்காளியா இருந்தாலும் பகையாளி. ஆமாப்பா தேவாதி தேவர் அனைவற்று வேணும் யாரு உலகத்திலே மும்மூர்த்தி தேவர் 3 பேர் சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த மும்மூர்த்தி தேவராகப்பட்டவன் எப்படி உலகத்திலே 3 தேவர்கள் 3 பேர் அந்த சிவன் விஷ்ணு பிரம்மா என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்ல 3 பேர் 3 பேர்ல ஒருவராகப்பட்ட யாரு அந்த அழிக்கின்ற தொழிலை செய்யக்கூடிய அந்த மாய கண்ணன் அவன் செய்கின்ற வேலை அத்தனையுமே. ஆமா இந்த அரக்கர்களை தேவைக்கேற்றார் போல் அவன் வச்சுக்கிறது அனைவற்று வேறையும் அவன் வேலை முடிஞ்ச உடனே கொண்டு போடுறது தேவை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் முடிஞ்சு போடுறது பிறக்க வைப்பது அழிப்பது அவனுடைய வேலையாக இருக்கிறது. இன்றைய தினத்தே அந்த தேவாதி தேவர் அனைவற்று வேறையுமே சிறைபிடிக்க வேண்டும்.